நமக்கு ஒரு 8:30லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவரைக்காய் பொரியல் நம்ம வீட்டுக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். இதை டிஃபனுக்கு நான் எடுக்க போகிறேன். அடுப்பு இந்த நேரத்தில் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு அவரைக்காய் பொரியலை நம்ம எடுத்துக்கலாம். இது சாம்பார், கிட்டிப்பார் சாம்பார். இந்த தோசையை நம்ம டிஃபனுக்கு வச்சிடலாம். இந்த காலையிலே நம்ம சட்னிலாம் அரைக்காமல் ஒரு காய் பொரியலோட டிஃபன் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டி, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய நட்பையும் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நார் நீக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் துண்டு போடணும். இதில் நமக்கு கடையில் வாங்கும்போது இது மாதிரி சொத்தை உள்ளதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் நீக்கிடுங்க. சிலதெல்லாம் சொத்தையாக இருக்கும், அதையும் தூக்கிடுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு காலை சமையலில் மதியமும் சேர்த்து சமைச்சிட்றோம். இப்போ நமக்கு அவரைக்காய் பொரியலுக்கு நான் கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சிடுச்சு. இதை தூக்கி நம்ம அப்படியே வச்சுட்டு வானல் வச்சிடலாம். டைம் பார்த்திங்களா 7:45. சாதமும் வெந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க, கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், வெங்காயம் நாங்கள் நிறையா சேர்ப்போம், கொஞ்சம் தக்காளி, பூண்டு நசுக்கினது, நம்ம மிளகாத்தூள் போட்டு தான் கிள்ளிப்போர் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி செய்ய போகிறோம். எனக்கு அவரைக்காய் பொரியலில் தேங்காய் திருவி போட்டு செஞ்சால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இப்படி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வியாபாரிகள் வாசலில் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்ருக்காங்க, நம்ம சமையலை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பித்து வெங்காயம் பூண்டு வதக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வரும்போது நம்ம கொஞ்சம் உப்பு, சமையலுக்கு மொத்த தேவையான உப்பு போட தெரிஞ்சால் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஓரளவுக்கு போட்டு தான் வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் கூட நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்கலாம். அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் பக்குவம் பார்த்துட்டோம், சமையல் முடியும் போதும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் இது சிக்கன் மசாலா தூள் சேர்க்குறேன், ஒரு 2 டீஸ்பூனு. இது குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூனு. நமக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் வீட்டுக்குள்ளே செய்யணும், இல்லை சிக்கன் தூள்லே செய்யணுன்னாலும் நமக்கு நம்மளுடைய சாய்ஸ் தான். காரமும் நம்மளுடைய சாய்ஸ் தான், அளவு உங்களுக்கு தெரியும். இது முதல்ல இதை நம்ம வதக்கணும். தக்காளி அப்புறம் போடலாம், ஏன்னா வெங்காயத்தில் புளிப்பு ஏறிடும் தக்காளி போடும்போது. நமக்கு இதை மாதிரி போட்டுட்டு இப்போ தக்காளி சேர்க்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பாருங்கள், நேட் ஆகலை. மிளகாய்த்தூள் போட்டதும் அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் அதை சிம்பிளாக வதக்கி எடுத்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொண்டுட்டு வரலாம். அது பயப்பட வேணாம், ஏன்னா தீயை விட வேண்டாம். அடி பிடிக்காமல் இருக்க அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நம்ம எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிக்க விடலாம். ஒரு 8-10 ஆகுது. நம்ம சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதை நம்ம சூடு பண்ணணும்.
எனக்கு கை கொஞ்சம் பொறுக்கும், நீங்கள் அதை மாதிரி எடுக்காதீங்க, துணி வச்சுருங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது மாதிரி நமக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள் இந்த அளவுக்கு நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் வேகிறதுக்கான ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும், கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்ற வேணாம். அவரைக்காய் ஒரு அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவரைக்காயை அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காயை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு அவரைக்காய் வேகணும், கொஞ்சம் தண்ணி சுண்டணும், அவ்வளோதான் வேலை. மிளகாய்த்தூள்லாம் நமக்கு ஏற்கனவே குக் ஆகிடுச்சு, அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் வந்து நமக்கு சரியான அளவில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் குக் ஆகாமல் இந்த காயோடைய சக்தி, அதோடைய டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் அப்படியே நம்ம திறந்து வச்சு வேக வைக்கலாம், இல்லை மூடி போட்டும் வேக வைக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கும். நமக்கு மூடி வச்சும் எரிய விடலாம், வேக வைக்கலாம். அளவுக்கு நமக்கு அவரைக்காய் வெந்து வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரைடாக வேணும்னாலும் நம்ம அதுக்கு கொஞ்சம் சூடுபடுத்திக்கணும். டைம் பாருங்கள், நான் பக்கத்துலேயே டிஃபனுக்கு தோசைக்கு தான் இந்த பொரியல் காலையிலேயே உங்களுக்கு மதிய லஞ்சுக்கும் இதை எடுத்துக்கலாம், காலையில் தோசைக்கும் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இட்லி போட்டு சாம்பார் சாப்பிட்டா தோசை சூப்பராக தான் இருக்கும். டைம் பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணுவேன், அப்புறம் நிறுத்திடுவேன். நமக்கு ஒரு 8:30லாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவரைக்காய் பொரியல் நம்ம வீட்டுக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போகிறோம். இந்த டிஃபனுக்கும் நான் எடுக்க போகிறேன். அடுப்பு இந்த நேரத்தில் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு அவரைக்காய் பொரியலை நம்ம எடுத்துக்கலாம். இது சாம்பார், கிட்டிப்பாட் சாம்பார். இந்த தோசையை நம்ம டிஃபனுக்கும்